நீ வெளியே போற 4 இடம் போற வர உனக்கு ஈஸியா பொழுது போயிடும். நான் வீடு விட்டா வாசல் விட்டா வீடுன்னு கிடக்குறேன். இந்த சாப்பாடு முன்னாடி கேட்ட பொலம்பினே வர என்ன சாப்பாடு வச்சுக்கிறா? நான் என்ன புலம்பிட்டு இருக்கேன்? உனக்கு சோறு தான் முக்கியமா? நான் என்னடி கேட்டேன், என்ன சாப்பாடுன்னு தான் கேட்டேன். அதுக்கு இவ்வளோ வளவலன்னு பேசுற. வெளியே போற எனக்கு தான் டென்ஷனு, உனக்கு என்னடி டென்ஷனு? என்ன பிரச்சனை நான் கேட்குறேன். சிங்க பின்னையில ஆனந்தியை கெடுத்தது யாருன்னே தெரியல. இன்னும் எதிர் நீச்சல்ல பாரு, அவளை கொண்டு போய் கட்டி வச்சு காட்டில் வச்சுக்கிறாங்க. அவன் வந்துட்டாலும் கூட எனக்கு தெரியல. அது போக 3 முடிச்சுல சொல்லும் போதே உங்களுக்கு இவ்வளோ அழுகே வந்தா பார்க்குற எனக்கு எவ்வளோ அழுகே வரும். இப்படி அழுதாங்க என் உடம்பே குறைஞ்சி போச்சு. ஏண்டி உனக்கு 3 முடிச்சு போட்ட கணவனுக்கு 3 லட்ச ரூபா கடங்குது. அதை பற்றி உனக்கு கவலையே கிடையாது. உன் 3 பவுனு 3 வருஷமா அடமா இருந்துக்குது, வட்டி மட்டும் தான் கட்டின்னு வர. அதை பற்றி உனக்கு கவலையே கிடையாது. 3 நாளில் என் வண்டி ஓடல தெரியுமா, ஆட்டோ வந்தால் போய்க்கு வரேன். அதை பற்றி உனக்கு கவலையே கிடையாது. ஏண்டி ஒரு 3 மணி நேரம் டிவி போல அதை சொல்லி காமிக்கிற. உனக்கு என்ன டிவி சீர் பண்ணுறேன் தானே, வர சொல்கிறேன். லேட்டாகுது, நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா வீட்டை பூட்டிக்க. சீக்கிரம் வர சொல்லுங்க. பாய்ங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. டிவி மெக்கானிக் சீக்கிரம் கொஞ்சம் வர சொல்லுங்க. வர நீ டிவி வந்துடும். சாயந்தரம் எல்லா நாளையும் உட்காந்து பாத்திர வேண்டியதுதான். இந்த பாரு வண்டியில முன்ன மாதிரி என்னால ஓட முடியல, ஒளிய முடியல, எதுவுமே பண்ண முடியல. கை கால்லாம் தடன்னு ஆகுது. யோ, அது சுகரா இருக்கும் இல்ல பிரஷரா இருக்கும்யா? இல்ல நான் இனிமே திருட்டு தொழிலை விட்டுட்டு திருந்திட போறேன். ஒரு வேலைக்கு போக போறேன். யோ, நீ திருந்திட்டனா நான் என்னயா பண்றது? நீ திருந்தா காட்டி போ. போலீஸ் கிட்ட மாட்டிக்கினே போலீஸ் ஸ்டேஷன் உள்ள உக்காந்து வருந்து போதுமா? என்ன பேபி, கூட இருந்தவனே இப்படி குழி தோண்டி புதைக்கிற? எனக்குன்னு ஒரு வேலை நிச்சயமா கிடைக்கும். நான் போய் சேருவேன், வேலை செய்வேன். யோ, ஆல்ரெடி 60 வயசு ஆயிடுச்சியா. உனக்கு இதுக்கு மேல முதியோர் இல்லத்துல காப்பக வேலை தான் தருவாங்க. இல்லைன்னா செக்யூரிட்டி வேலைக்கு தான் போக முடியும் உன்னால. செக்யூரிட்டி வேலைன்னா சாதாரண வேலை இல்லாது, எல்லாத்தையும் காவல் காக்கிற வேலை. நான் வந்து திருடனா இருந்த நானு இப்ப எல்லாத்தையும் காவல் காக்க போறேன். போதுமா? நீ காவல் காப்ப, காப்பகத்தையே உன்னால காக்க முடியாது. நீ எங்க இருந்து காவல் காப்ப? இந்த டிவி மெக்கானிக் வரேன்னு சொன்னாங்க, எங்க ஆளையே காணுமே. எப்பதான் வருவாங்க, என்னாச்சுன்னே தெரியலையே. ஆளையே காணுமே. இந்த 2 பேர் போறாங்க. என்ன வீடு, நம்ம வீடு, எங்க வாங்க, எங்க போறீங்க நீங்க? யோ, யார் இவங்க? உன் சொந்தக்காரன் என்ன உரிமையா உன்னை கூப்பிடுறாங்க? சொந்தக்காரா? அது யாருன்னே தெரியல. வா, என்னன்னு கேப்போம். நம்ம வீடு இங்க இருக்குது, நீங்க மாறி எங்கேயே போயினே இருக்கிறீங்க. நம்ம வீடா? பேபி, என்ன பேபி இது? நம்ம வீடுன்றாங்க. நம்மளே கோயம்பேடு பாலத்துக்கு தான் படுத்துட்டு இருப்போம். இவங்க என்ன நம்ம வீடுன்றாங்க? சொந்தக்காரங்களா என்ன? நமக்கு ஏது வீடு மொத்தத்துல? எனக்கு ஒன்றும் புரியல. சரிக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க யாரு? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். யோ, நம்ம யாருன்னு தெரியுமாயா? ஆயா, பேசாம கிளம்பிடலாம். எங்க போறீங்க? நில்லுங்க. நீங்க வருவீங்க தான், ரெடியா வாசல்ல எடுத்து வச்சிருக்கேன். உண்டியில வாசப்பட்டுல எடுத்து வச்சுக்கிதான் பாடுறா. தொடர்பு கட்டியா இருக்குமா? 3 மணி நேரமா ஓடல. சீக்கிரமா ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. நான் நைட்டு கண்டிப்பா எல்லாத்தையும் பார்க்கணும். உண்டியில 3 மணி நேரமா ஓடலாம். நேராது நம்மளும் 3 வருஷமா எந்த பக்கமா அந்த பக்கமா ஓடுறோம், அப்படியும் போலீஸ்ல சிக்கிக்கிறோம். என்னடா பண்றது? யோ, கம்முனுட்டியா, வளராதையா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்லுங்க கேட்போம் அந்த பொம்பளை. இனிமேட்டுக்கு ரிப்பேரே வரக்கூடாது, அந்த அளவுக்கு பக்காவா ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. யோ பேபி, இதை தான் முதல் கூட்டின்னு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் விட்டு ரிப்பேர் பண்ணும் போல இருக்கு. இது ஏதோ ரிப்பேர் பண்ணி கூட்டின்னு வந்து. நான் கேட்டுனேக்கிறேன், நீங்க மட்டும் என்ன குசு குசுன்னு பேசிக்கிறீங்க 2 பேரும். ஒன்றும் இல்லை, என்ன ரிப்ளை பண்ணோம்? அட முதல்ல வாயா, ரிப்ளே இல்ல, ரிப்பேர், டிவி ரிப்பேர். ஓஹோ, டிவி ரிப்பேரா? இவனை ரிப்பேர் பண்ணவே என்னால் முடியல. உண்டியில ஆடிய கசாப்பு கடையை தேடி வந்து தலையை கொடுக்குது. இந்த நேரத்தில் காரியத்தை கத்துறாதடா. ஓஹோ, நீ அப்படி வர. புரிஞ்சிச்சு. டிவி ரிப்பேரா? நாங்க மெக்கானிக் தான். டிவி எங்க கிட்ட கொடுங்க, பத்திரமா ரிப்பேர் பண்ணி நைட் எப்போ வந்து மாட்டிடுவோம். நைட்டு சீரியல் பார்த்து அசத்துக்குங்க. கவலைப்படாதம்மா, நைட்டு 1 மணிக்கெல்லாம் எடுத்தாந்து மாட்டிடுறோம். ஏங்க, 1 மணிக்கெல்லாம் இல்ல, 7-8 மணிக்கெல்லாம் இது வந்து கரெக்டா மாட்டிடுறோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்பதான் கரெக்டா சொல்றீங்க. 8:30 மணிக்கெல்லாம் சீரியல் போட்டுருவான். கரெக்டா எடுத்துட்டு வந்து மாட்டிடுங்க. சரி, டிவி எடுத்து வந்து கொடுங்க. அம்மா வீட்டுல சீதனமா கொடுத்தது இப்ப ரிப்பேர் ஆகி சிரிச்சு நடக்குது. என்னங்க பாத்து பத்திரம் பிடிச்சிக்கிறோம். நீங்க உள்ள போய் கதவு சாத்திக்குங்க. துட்டு பசங்க அதிகம். நாங்க நைட் 8 மணிக்கெல்லாம் வந்து டிவியை மாட்டிடுறோம். சீக்கிரம் எடுத்துட்டு வந்துடுங்க. சரியா? சரிம்மா. திட்டு பசங்க பத்திரம். திட்டு பசங்களுக்கு எங்க என்ன வேலை? எங்க என்ன கிடக்குது வாரின்னு போறதுக்கு? நாளை செம உஷாரு. நீங்க பாத்து போங்க.
அப்புறம் டிவி ஞாபகம் எடுத்துட்டு வந்துருங்க சரியா? ஜாலி ஜாலி நைட்டு எடுத்துக்கலாம், நம்ம எல்லா நாளும் பார்க்கணும். சரியான சர்வதேச சைக்கோவா இருக்கும் போல இருக்கு. இதே ஒன்று நினச்சிக்குது, இதே ஒன்று சொல்லிக்குது. என்னதான் நடக்க போகுது தெரியல. நைட்டு 7 மணிக்கு அவன் வீட்டுக்காரன் வருவான், நல்லா படம் காமிப்பான். சீரியல் இல்லை, மூவியே காமிப்பான் அவன். ஓ பேபி, இந்த வெயிட்டை வச்சு எவ்வளோ தொல்லையா நடக்குது. இது யாருக்கு தலைனா கட்டி விட்டு கம்பா காசை பார்த்துன்னு எங்கன்னா போவோம் தலைவா. கண்டிப்பா எவனாவது ஒருத்தன் மாட்டாமையா போயிடுவான். வருவான் பாரு, நம்மளை தேடி வருவான். யாரும் கை குட்டல் அரிசியும் மறைந்து போகும். எஸ்கியூஸ் மீ, இந்த டிவி எங்க வாங்குனீங்க? இந்த டிவி கடையில் வாங்க. எவ்வளோக்கு வாங்குனீங்க? 15,500. வாவ், செம்மையா இருக்குல்ல. நல்ல பிராண்டட் டிவிப்பா. வேற லெவல்ல. இது என் வயிறு டிவி இங்க இருக்கு பாரு. இல்ல பா, நான் வந்து டிவியோட பேக் சைடு பார்த்துட்டு இருக்கேன். ஓ பேக் சைடா? வேற லெவல்ல இருக்கு. இது எப்படி கரண்ட்ல ஓடுமா? எல்லாத்துலயும் ஓடுப்பா, கரண்ட் இல்லாம கூட ஓடும். கரண்ட் இல்லாத எப்படி ஓடும்? கீழே கொஞ்சோண்டு தண்ணி வச்சுக்கின்னு ஒயர் கனெக்ஷன் எடுத்து அந்த தண்ணியில் போட்டு இதில் கனெக்ஷன் கொடுத்தா ஓடும். இதுல என்னென்ன டிவி இருக்கு? பா இந்த டிவி சாதாரண டிவி இல்லப்பா, நிறைய டிவி இருக்கு. இதுல சன் டிவி இருக்கு, கே டிவி இருக்கு, ராஜ் டிவி இருக்கு, விஜய் நியூஸ் இருக்கு, சூப்பர் விஜய் இருக்கு, கேப்டன் டிவி இருக்கு, கலைஞர் டிவி இருக்கு. வண்டியில் ஓவரா குழுக்காக கண்டுபிடிச்சிட போகிறான். இவ்வளோ டிவி இருக்குப்பா இதுல. இதுல அவ்வளோ டிவியா இருக்கு? ஆமா. பார்த்தா ஒரு டிவி மாதிரியே இருக்கு. இதுல இத்தனை டிவி இருக்கா? ஆமாப்பா நம்பு. இது எனக்கு கொடுப்பீங்களா? கொடுப்போம், காசு கொடுத்தா கொடுப்போம். காசு எவ்வளவு கொடுத்தா கொடுப்பீங்க? நாங்க 15,500 வாங்கணும்னு சொன்னாரா, நாங்க தூக்கிட்டு வந்தோம்ல, அதுக்கு ஒரு 1,500 ரூபாய் போட்டு 18,000 ரூபாய் கொடுத்தா இந்த டிவியை கொடுத்துட்டு நாங்க போயிட்டே இருப்போம். மேல எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா? மேல எக்ஸ்ட்ரா தட்டாவில, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடு. என்னங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டிவி 15,500 தான். நாங்க தூக்கிட்டு வந்தோம்ல, அதோட சார்ஜ் 2,500 ரூபாய். மொத்தம் 18,000 ரூபாய் கொடுத்தா இந்த டிவியை நீ எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். தம்பி, இந்த டிவி உனக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை, எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களா? தெருவில் போற நாய் துட்டு கொடுத்தா கூட நாங்கள் கொடுத்துருவோம். என்னங்க சொல்றாரு? இல்ல அவர் அப்படிதான், 12 மணி ஆகல, அதனால அப்படிதான் இருப்பாரு. நீங்க காசு கொடுத்துட்டு நீங்க எடுத்துட்டு போங்க. இப்போ உங்களுக்கு வந்து லக்கேஜ் சார்ஜும் சேர்த்து கேக்குறீங்களா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் பத்தியா, சாமர்த்தியமான புள்ள. அப்ப இந்த டிவி எனக்கு கொடுத்துருவீங்கல்ல? எடுத்துட்டு போங்க. இருங்க இருங்க ஒரு நிமிஷம். இது எப்படிங்க? உங்களுக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம மொத்தமா போயிட்டு இருக்கோம். ஐயோ, இது கொஞ்சம் எண்ணுங்களேன், நான் முடிச்சுக்கிறேன். எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. தம்பி, நாங்க கேட்ட அமௌண்ட்டை கரெக்டா எடுத்து கொடுத்துட்டா. கரெக்டா இருக்கா? ஆமா. ஆனா நாங்க எண்ணும் போது அதுல 40,000 ரூபாய் இருந்துச்சு. 40,000 ரூபா. நான் தப்பா எண்ணி இருப்பேன் போல இருக்கு. இருப்பப்பா, ஒரே நோட்டை 4 வாட்டி எண்ணி இருப்பேன், அதனால 40,000 வந்துச்சு. நான் 4 வாட்டி எண்ணியே, நான் ஒரு 6 தடவை எண்ணு, அப்பயே 40,000 ரூபாய் தான் இருந்துச்சு. 6 தடவை எண்ணியா? அப்ப 6 வாட்டி எண்ணி இருப்பேன், அதனால 60,000 ரூபாய் வந்திருக்கும், 40,000 ரூபாய் வந்திருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாதப்பா, நான் உங்களை ஏமாத்த மாட்டோம். ஓகே ஓகே, சரியா? பத்திரமா எடுத்துட்டு போங்க. அப்ப இந்த டிவி அந்த காசும் கொடுத்துறீங்களா? காசு கொடுத்துருவோம். காசா? டிவி உனக்கு தான். இப்ப நான் டிவி வச்சுக்கலாமா? வச்சுக்கோ. அப்புறம் ஏன் வேஸ்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு டைம் ஆயிடுச்சு. கூட இவரை கூட வச்சுக்கோ. இவர் எதுக்கு? டிவியை பத்திரமா பாத்துப்பாரு. இவரை பத்திரமா பாக்குறதுக்கே ஒரு ஆள் வேணும் போல இருக்கு. இவரை பார்த்தா உங்களை மாதிரி இல்லைங்க, இவர் பார்த்தா திருட மாதிரி இருக்காரு. இல்ல, இவர் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா. ஆள் ஃபேஸ் தான் அப்படி, இத பாரு, இந்த மூஞ்சி தான் அப்படி, மத்தபடி தங்கமான மனுஷன். இல்ல சார், பேச மட்டும் இல்ல, பேசுறது தான் அப்படிதான் இருக்கு. ஐயா இங்க கொஞ்சம் வாங்க. எதுக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் ஜாக்கிரதையா இருக்கேன்பா, நீ அவர் கூட சேராத. சரியா? நான் வரட்டுமா? கட்டணா, வேற ஏகப்பட்ட வேலை இருக்குது. அப்போ வர இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம். யார் அது? யாருண்ணா நீங்க? கட்டையும் ஃபோன் பண்ணியிருந்தாப்புல, நான் டிவி மெக்கானிக்கு, டிவி எடுத்து கொடுமா, கொஞ்சம் வரது டைம் ஆயிடுச்சு. என்னது? எங்க வீட்டுக்கார சொன்ன டிவி மெக்கானிக் நீங்களா? ஐயோ, டிவி போச்சா? நான் எப்படி தான் சீரியல் பாப்பனே தெரியலையா? டிவி போச்சா? நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? இவன் வந்தா எனக்கு கொலையா கொண்டுருவானே, என் வாழ்க்கையும் போச்சே, நான் என்னதான் பண்ணதுன்னு தெரியலையே. டிவி போச்சு, எங்க அம்மா ஆசை எடுத்து கொடுத்தாங்களே அந்த டிவியை, என்னால் இப்போ சீரியலே பார்க்க முடியல. கடவுளே, அவன் வந்தா என்னை அடிச்சே கொண்டுருவானே, நான் என்னதான் பதில் சொல்ல போறேனே தெரியலையே.